ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் வந்து யூனியன் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா வந்து எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் பார்க்குறாங்க. இதில் வந்து 12 செக்டர்ஸ் வந்து என்னென்ன பெனிஃபிட் ஆக போகுது, என்னென்ன கம்பெனிஸ் அது ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நாங்கள் ரீசெண்டாக ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நீ பார்த்தீங்கன்னா பவர் செக்டரில் வந்து 2047 அப்படிங்கும்போது வந்து 100 கிகாவாட்கான நியூக்ளியர் எனர்ஜி வந்து ப்ரொவைட் பண்ணும். அப்புறம் வந்து சோலார் எனர்ஜி ஸ்கீம்ஸ் வந்து புதுசாக ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் வச்சுருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா என்டிபிசி, டாடா பவர், எல்என்டி, ஹெச்சிசி, பவர் கிரிட், அதானி டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஸ்மார்ட் மீட்டர் கம்பெனிஸான ஜீனஸ் பவர், ஹெச்பிஎல் எலக்ட்ரிக்கல், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பயன்பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டொபாக்கோ ரிலேட்டடாக வந்து எந்த ஒரு புது டேக்ஸும் இந்த தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ அதனாலேயே வந்து ஐடிசி, காட்ஃப்ரே பிலிப்ஸ், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பயன்பெற வாய்ப்பு இருக்குது. இது வந்து இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்சம்ஷன் செக்டர். ஸோ கன்சம்ஷன் செக்டரில் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. 12 lakhs வரைக்குமே வந்து 0 tax அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து மக்கள் வந்து இன்னுமே நிறையவே வந்து புதுசான ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு இது வழிவகை பண்ணும் அப்படிங்கிறதுனால எஃப்எம்சிஜியில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாபர், ஐடிசி அண்ட் கன்சியூமர் டியூரபிள்ஸில் வந்து ப்ளூ ஸ்டார், ஆம்பர் என்டர்பிரைசஸ், ஹேவல்ஸ், அப்புறம் ஜுவல்லரி பிளேயர்ஸான சென்கோ அண்ட் டைட்டன், ஆட்டோ OEMs இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பெனிஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து 11.2 lakh crore வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ரோடு, ரயில்வேஸ், டிஃபென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மூலயமா வந்து எல்என்டி, ஜேகே குமார் அண்ட் என்சிசி, அசோக் பில்கான், ஹெச்ஜி இன்ஃப்ரா, டிட்டகர் ரைட் சிஸ்டம் அண்ட் அப்புறம் டெஸ்மோகோ, பிஇஎம்எல், பெல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே நிறையவே பயன்பெற வாய்ப்பு இருக்கிறதா பார்த்துருக்காங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனிஸ்க்கு வந்து ஹை பூஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதில் வந்து ரீசெண்டாக வந்து பட்ஜெட்டில் ரயில்வேக்குன்ட்டு எந்த ஒரு பட்ஜெட்டும் ஒதுக்கல. இது வந்து ப்ரீவியஸ் பட்ஜெட்டோட கம்பைன் பண்ண ஒரு வேல்யூ தான். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து கிசான் கிரெடிட் கார்டு லோன் லிமிட்டை வந்து 3 lakhலேருந்து 5 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எக்யூப்மெண்ட் பிளேயர்ஸான மஹேந்திரா, எஸ்கோட், குபோட்டோ அண்ட் பேங்க் லோன் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸான பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன்பி இந்த மாதிரி கம்பெனிஸும் இதன் மூலயமா பயன்பெற நிறையவே வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர்ஸ்க்கு வந்து காம்பனன்ட்ஸ் மேலே இருக்க கஸ்டம் டியூட்டிஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனாலே வந்து டிக்சன் டெக்னாலஜிஸ், இபேக் டூரபிள்ஸ், பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நிறையவே பயன்பெற வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெலிகாம் செக்டர். ப்ராட்பேண்ட் ஃபெசிலிட்டியை வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் ஹெல்த் சென்டர்ஸ்க்கு வந்து இன்னுமே நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் வந்து தேஜாஸ் நெட்வொர்க், HFCL இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஜல்ஜீவன் மிஷன் வந்து 2028 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸான ஏபிஎல், அப்போலோ டியூப்ஸ், ஹைடெக் பைப்ஸ், ஜிண்டால்சா, வெல்ஸ்பான் கார்ப் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து பயன்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறாங்க. ஏர்லைன் செக்டர்னு பார்க்குறப்போ உதான் ஸ்கீம் வந்து பெட்டராக இன்னுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதாவது ரீஜனல் ரிலேட்டடான கனெக்டிவிட்டியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் எய்மாக இருக்குது. இதனால் வந்து ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ், இண்டிகோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பயன்பெற நிறைய வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து டூரிசம் செக்டரையும் டெவலப் பண்ணும். அதாவது முக்கியமான 50 டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதும் உங்களோட மெயின் எய்மாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஹோட்டல்ஸ், சாலட் ஹோட்டல்ஸ், லெமன் ட்ரீ, ஐஆர்சிடிசி, தாமஸ் குக், ஐடிசி ஹோட்டல்ஸ் இதெல்லாமே டெவலப் ஆகும். அதாவது டூரிசமோட டிமாண்ட் அதிகமாகும் போது ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு ட்ராவல் சர்வீசஸும் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாமே பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் கேர் இண்டெக்ஸையும் அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது மூலயமா வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், ஆஸ்டர் டிஎம் அண்ட் ரெயின்போ சில்ட்ரன் ஹெல்த் கேர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து நிறையவே பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பேட்டரி மேனுஃபேக்சரிங் அண்ட் ரீசைக்ளிங். ஸோ இதில் வந்து லித்தியம் அயன் பேட்டரி அண்டு அதர் பேட்டரி மெட்டீரியல்ஸ்க்கு வந்து நிறைய கஸ்டம் டியூட்டி வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து அமரா ராஜா, எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ், கிராவிட்டா இந்தியா, அப்புறம் வந்து பாண்டி ஆக்சைட்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் வந்து ரீசன்ட் யூனியன் பட்ஜெட் மூலயமா என்னென்ன செக்டர்ஸ் அண்ட் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பயன்பெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.